இலங்கையினுடைய மிக முக்கியமான அரசியல் வாரிசு ஒருவருக்கு புற்றுநோய் இப்பொழுது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த புற்றுநோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்லீரல் புற்றுநோயாக காணப்படுகிறது. சரியான தகவல்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டது மட்டுமல்லாமல் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு இந்த தகவலை உங்களோடு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 50 வயதை கடந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நேற்று தினம் தனக்கு 3 மாதங்கள் விடுமுறை தேவை என்பதாக கோரிக்கை விடுக்கப்பட்டது நிமித்தம் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு புற்றுநோய் என்பதாக அரசல் புரசலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் உறுதியாக சொல்றோம். அவருக்கு நெருக்கமான ஒரு தரப்போடு நாங்கள் அழைப்பு ஏற்படுத்தி உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருக்கு அந்த நோய் இருந்திருக்கின்றதாம். இதற்காக அவர் கல்லீரலை மாற்றீடு செய்திருக்கின்றார். எனவே இப்பொழுது மீண்டும் அவருக்கு ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக சிகிச்சை பெறக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் 3 மாதங்கள் விடுமுறை பெற்றிருக்கின்றார் என்பதாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு என்று சொல்லி 3 தடவைகள் பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமான இந்த அரசியல் வாரிசு என்பதாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இந்த அரசியல் வாரிசு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு இலங்கையில் முதலாவது நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே பார்த்தீங்கன்னா குமார் பொன்னம்பலம், அதாவது இலங்கையிலே முன்னாள் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். எனவே இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதில் மிக முக்கியமானவராக குமார் பொன்னம்பலம் அவர் காணப்படுகிறார். எனவே அவருடைய மகன் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இவர் பார்த்தீங்கன்னா கொழும்பு, அதே நேரத்தில் இன்னும் பல கல்லூரிகளில் கல்வி கற்றது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவராகவும் அதே நேரத்தில் ஒரு சட்டத்தரணியாக காணப்படுகிறார். அதிகமாகவே இலங்கையில் அதிகமாக முணுமுணுக்கப்பட்ட பெயர்கள், குறிப்பாக தமிழ் மக்களுக்காக அதிகமாக போராடிய ஒரு நபர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் சிகிச்சைக்காக இப்பொழுது இந்த மிகப்பெரிய ஒரு விடுமுறை எடுத்திருப்பது அப்படின்றது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எந்த அளவான ஒரு பாதிப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது நாங்கள் உறுதியாக கூற முடியாது. ஏன்னா அதிகமான மாற்றங்களோடு அடுத்து வரக்கூடிய தேர்தல் நடக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. நிறைய இளைஞர்கள், நிறைய புதுமுகங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் எல்லோருடைய பேச்சுக்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் அவருக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுது. காரணம் ஒன்று வருத்தம், இன்னொன்று புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அதாவது புதிய இளம் ரத்தங்கள் வர வேண்டும் என்பதாகத்தான் நிறைய பேர் கோரிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய அந்த பிரச்சனை அப்படி இருக்க, இன்னும் ஒரு மிக முக்கியமான இலங்கையில ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய குமார வெல்கமா அவர்களும் இப்பொழுது நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார். இவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களோடு அந்த கட்சியில போட்டியிட்டது மட்டுமில்லாமல் அவருடைய செயற்பாடுகள் பிடிக்காத நிமித்தம் அந்த கட்சியிலிருந்து விலகி எஸ்ஜேபி கட்சியோடு இணைந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டது மட்டுமில்லாமல் கோட்டாபயை அதிகமாக விமர்சித்தவர்களில் அவரும் ஒருவர் என்பதை நாங்கள் கட்டாயம் கூறிக்கொண்டே ஆக வேண்டும். எனவே அவரும் இப்பொழுது அதிகமான நோய் தாக்கத்துக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றார் கொழும்புல என்பதை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இன்னும் ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.